இப்போ ராஜா முன்னாடி அந்த சிங்கத்தோட இவர் வந்து நிக்கவே, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சிங்கத்தை பார்த்து பயந்து ஓடிடுறாங்க. ராஜா கையில இருக்கக்கூடிய உடைவாளை உருவி அந்த சிங்கத்தை வெட்டுறதுக்கு போற, அந்த பெண் சிங்கம் ராஜாவோட கையில பாஞ்சு அவனுடைய வாளை அப்படி அகற்றி விட்டுறாரு. ராஜா அப்படி நிராயுத பாணியா நிக்கிறத ஆண் சிங்கத்து மேல உட்கார்ந்துட்டு இருந்த குமரகுருபரன் சொல்றாரா, நேத்து நான் வந்த போது எனக்கு உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம் கூட கொடுக்காம அவமரியாதை பண்ண இல்லையா, இன்னைக்கு பாரு நான் ஆசனத்தோடயே வந்திருக்கேன் அப்படின்னா. ராஜா உட்காரக்கூடிய ஆசனத்துக்கு அரியாசனம் அப்படின்னு பேர். அரின்னா சிங்கம், அதாவது சிங்காசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கத்தின் மேல உட்காரக்கூடியவர்கள் மன்னர்கள் அப்படிங்கிற ஒரு மரபுல. நீயாவது போலி சிங்கத்து மேலதான் உட்கார்ந்துகிட்டு இருக்க, நான் நெஜ சிங்கத்து மேலேயே வந்திருக்கேன். இப்போ நான் கேட்கறதுக்கு எனக்கு பதில் சொல்லுன்னா. அந்த சிங்கத்தை கண்டு அது மேல உட்கார்ந்து இருக்கிற இந்த மனுஷரை கண்டு ராஜா அலண்டு போயிட்டார். டபக்குன்னு காலில் விழுந்தானா. விழுந்தவர் சொன்னானா, என்ன வேணும் சாமி, உங்களை பார்த்தா பெரிய ஆள் போல இருக்கு, காட்டுல வேட்டையாடக்கூடிய சிங்கத்தை நீங்க ஒரு நாய்க்குட்டிய போல பயன்படுத்துறீங்களே, என்னது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறான். அதுக்கு அந்த குமரகுருபரர் சிங்கத்து மேல உட்கார்ந்துட்டு சொன்னார், அதெல்லாம் இருக்கட்டும்பா, நான் நேற்று ஒன்று கேட்டேனே அதை எனக்கு கொடு அப்படின்னா. ராஜா சொன்னா, நான் தரதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, சிங்கத்தையே மடக்கி அது மேல ஏறி வர உங்களால என்னோட மொழி பேச முடியாதா, என்னோட மொழிய பேசுங்க, நான் உங்களுக்கு அந்த கோவில் சாவியை தரேன் அப்படின்னா. சிங்கத்து மேல உட்கார்ந்து இருந்த குமரகுருபரர் சிரிச்சார். எதுக்கு இவர் சிரிக்கிறாருன்னு ராஜாக்கு புரியல, அந்த பாதுஷாக்கு புரியல. அப்போ குமரகுருபரர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, நேத்தி நான் பேசின போது நான் பேசினது என்னன்னு உனக்கு புரியறதுக்கு ஒரு மொழி பெயர்ப்பாளர் தேவைப்பட்டது. அதாவது நான் பேசி முடிச்சதான் அது என்னதான் சொல்றார் அப்படின்னு ஓ மொழியில சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. இன்னைக்கு நான் பேசின போது, நான் பேசின உடனே எனக்கே நீ நேர்முகமா பதில் சொல்ற. ஒரு மொழிபெயர்ப்பாளர் தேவையே இல்லாம நீ பதில் சொல்ற. இதுல இருந்தே உனக்கு தெரியலையா நான் இவ்வளவு நேரம் ஓ மொழிதான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு குமரகுருபரர். யோசிச்சு பாருங்க, நேத்து இரவு நடந்த அரசவையில முடிஞ்சா உன்னால இந்த என்னோட மொழியை கத்துட்டு வர முடியும்னா அரபி மொழியை கத்துட்டு வாங்க இந்த மனுஷனை அனுப்பியிருக்கான் ராஜா. மறுநாள் வரும்போது இவர் சிங்கத்தின் மேல வர, சிங்கத்து மேல வந்துட்டு அவனோட மொழிய அவனை விட சரளமா பேசுற. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அவரே சொல்ற,